சபிக்கப்பட்ட பங்களா. ஒரு வீட்ல வயசான பாட்டி கையில கத்தியோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப கோவத்தோட கத்தியை கீழே போட்டுட்டு சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட இருந்து எல்லாமே பறிச்சுட்ட. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை நாசனமாக்கிடுவேன். இப்படி சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த கத்தியை எடுத்து அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேல குத்தி அப்புறம் கீழே தள்ளி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள் மேலேயும், அதாவது கண்ணாடிகள், ட்ரெஸ், பாத்திரம், எல்லா இடத்துலையுமே தூசி படிஞ்சிருந்தது. அந்த பாட்டி கையில வச்சிருக்கிற அந்த கத்தி எடுத்து ரொம்ப கோவத்தோட ஒரு பெயிண்டிங் மேல குத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பெருமூச்சு விடுறாங்க. ஆனாலும் இன்னமும் கூட அவங்களுக்கு கோபம் குறையவே இல்லை. அவங்க மறுபடியும் கையில இருக்கிற கத்தியை கீழே போட்டு கீழே இருக்கிற பொருட்களை பார்க்குறாங்க. அந்த பொருட்கள் மேலேயும் தூசி படிஞ்சிருந்தது. அவங்க பொருட்களை உடைச்சாலும் எல்லா பொருட்களும் பழையபடியே இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. அப்புறம் அந்த பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அன்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, உனக்கு எதுவும் வலிக்காதுல்ல? அப்படி நினைச்சிட்டே இரு. என்ன பண்ணணுமோ நான் பண்றேன். நீ நான் செத்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் சாக போற. இப்படி அந்த பாட்டி சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த கத்தியை எடுத்து சிரிச்சுக்கிட்டே தன்னோட கை நரம்ப அறுத்துக்கிறாங்க. ஆனா அவங்களோட உடம்புல இருந்து வந்தது ரத்தம் இல்லை, அதுக்கு பதிலா மணல் விழுந்துகிட்டு இருந்தது. இதை பார்த்து அந்த பாட்டி சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட காயமும் ஆறிடுச்சு. இப்படி காயம் உடனே ஆறுனதை பார்த்து கையில வச்சிருக்கிற அந்த கத்தியால தன்னோட வயித்தை குத்த ஆரம்பிச்சாங்க. அப்புறம் உடல்களோட மற்ற பகுதியையும் குத்த ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஒவ்வொரு காயத்துல இருந்தும் ரத்தம் வரவே இல்லை, அதுக்கு பதிலா மணல் வந்துகிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே எல்லா காயமும் ஆறிடுச்சு. அப்புறம் அந்த வயசான பாட்டி கண்ணாடி முன்னாடி நின்று கண்ணாடியில் தான் முகத்தை பார்த்துக்கிட்டே கழுத்துல கத்தியை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அவங்களோட கழுத்தை அறுத்துக்கிறாங்க. அவங்களோட உடல்ல இருந்த தலை தனியா கீழே விழுந்திருந்தது. அப்புறம் கொஞ்ச நிமிஷத்திலேயே அவங்களோட முழு உடலும் மணலா மாறிடுச்சு. அந்த மணல் தூசிகள் எல்லாம் அதே வீட்டுல தூசியா படிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த பாட்டி அந்த இடத்துலயே இல்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி பிரியாங்கிற பொண்ணு பஸ் ஸ்டாப்ல உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க முன்னாடி ஒரு பஸ் வந்து நிக்குது. அவங்க அந்த பஸ்லயே ஏறல. மெதுவா கிளைமேட் மாற ஆரம்பிக்குது. அப்ப இடி மின்னலோட சேர்ந்து மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. அவங்க அடிக்கடி போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க யாரோ ஒருத்தரோட போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. அவங்க அந்த பஸ் ஸ்டாப்ல தனியா உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்தது. அப்ப பிரியாவுக்கு ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. பிரியா பஸ் ஸ்டாப்பை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் அந்த ரோடோட ரெண்டு பக்கமும் பார்த்தாங்க. அந்த ரோட்ல யாரும் வரதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. அப்புறம் பிரியா மறுபடியும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கே போய் ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க அழுதுகிட்டே எப்ப தூங்குனாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. பிரியா தூக்கத்துல ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கபீர், என்னை விட்டுட்டு போகாத, நான் உனக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க தூக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கா, உங்களுக்கு என்னாச்சு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இந்த ராத்திரியில பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கக்கா? யாராவது உங்களை கூட்டிட்டு போக வராங்களா? இப்படி ஒரு ஆள் எழுப்பினதும் பிரியா தூக்கத்துல இருந்து எழுந்துடுறாங்க. அந்த ஆளை பார்த்த உடனே பிரியா அந்த ஆள்கிட்ட இருந்து விலகி இருக்காங்க. அப்புறம் எழுந்து நிக்கிறாங்க. பிரியா இப்படி பயந்து போயிருக்கிறத பார்த்து அந்த ஆள் அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பயப்படாதீங்கக்கா, நான் ஒன்றும் ரவுடிலாம் இல்லை, நான் ரொம்ப கண்ணியமான பையன். என்னோட பேரு சோகம். இந்த ராத்திரியில பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உங்களுக்கு உதவி தேவையான்னு கேட்க வந்தேன். நீங்க எங்கேயாவது போகணும்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போய் விடுறேன். இல்ல உங்களை கூட்டிட்டு போறதுக்கு யாராவது வராங்களான்னு நான் கேட்க வந்தேன். நீங்க பாக்குறத பார்த்தா நீங்க என்ன நம்பல போல இருக்கு. சரி, இங்க பாருங்க என்னோட ஆதார் கார்டு. இப்ப என்ன நம்புங்க. சோகம் இப்படி பேசினதை கேட்டு பிரியா சமாதானமாயிடுறாங்க. அப்புறம் நடந்த எல்லா கதையையும் சோகம் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் டெல்லியில இருந்து வரேன். நான் ஒரு பையனை காதலிச்சேன். அவனுக்காக நான் எல்லாமே விட்டுட்டு அவன்கிட்ட போய் முன்னாடி நிக்கிறேன். நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்றான். நான் யாருன்னு தெரியாத மாதிரி அவன் பாக்குறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப எனக்கு எங்க போகணும்னு கூட தெரியல. தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. பிரியாவோட பேச்சை கேட்டு சோகம் தன்னோட கார்ல உட்கார சொல்லி பிரியா கிட்ட தைக்க காமிக்கிறாரு. அவ்வளவுதானா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கிட்ட ஒரு இடம் இருக்கு, நீங்க போய் அங்க தங்கிக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரி, என் கூட வாங்க, நான் அந்த இடத்த காட்டுறேன். அப்புறம் தங்குறதும் தங்காததும் உங்க விருப்பம்.
சோகம் இப்படி பிரியா கிட்ட சொல்லிட்டு தன்னோட கார் கிட்ட போயிடுறாரு. பிரியாவுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப தயக்கமா இருந்தது. ஆனா சோகம் மறுபடியும் கேட்டதும் பிரியா போய் கார்ல ஏறிக்கிறாங்க. சோகம் காரை வேகமா ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ஒரு வீட்டு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த வீட்டை பார்த்து பிரியா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த வீட்டுக்கு பெரிய சாபம் இருக்கு. இந்த வீட்ல நீங்க இருக்கீங்க? இல்ல, நான் இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கேன். இது என்னோட சொந்தக்காரரோட வீடு. அவர் லண்டன்ல இருக்காரு. இங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. பிரியா கிட்ட சோகம் இப்படி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்காக அந்த வீட்டோட கதவை திறக்கிறாரு. பிரியாவை வீட்டுக்குள்ள போக சொல்லி அவர் செய்கை காமிக்கிறாரு. நீங்க உள்ள வர மாட்டீங்களா? பிரியா அப்படி கேட்ட உடனே சோகமோட முகம் மாற ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் ரொம்ப கோபத்தோட பிரியா கிட்ட சொல்றாரு, இல்ல, நீங்க உள்ள போங்க. வீட்டுக்குள்ள போய் தபால் போட்டுக்கோங்க. யாராவது வீட்டுக்குள்ள நுழையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க சாப்பிட்றதுக்கு காலையில் நான் சாப்பாடு கொண்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோகம் கார்ல ஏறி அங்கிருந்து போயிடுறாரு. சோகம் வீட்டை விட்டு போன உடனே பிரியா வீட்டுக்குள்ள போய் பூட்டு போட்டுக்கிறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப சுத்தமா புதுமையா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப தூசி படிஞ்சிருந்தது. எங்க பார்த்தாலும் ஒரே தூசியாவே இருந்தது. பிரியா முதல்ல அந்த வீட்டை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வீடு ரொம்ப ஆடம்பரமா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தது. உடனே பிரியா ஒரு கர்ச்சிப்பை எடுத்து கண்ணாடியை தொடச்சிட்டு தான் முகத்தை பார்க்கறாங்க. அப்புறம் களைஞ்சிருக்கிற அவங்களோட முடிய அவங்க சரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட முகத்தை பார்த்து அவங்களே ரசிச்சுட்டு அங்க இருக்கிற சோஃபாவை கிளீன் பண்ணிட்டு அந்த சோஃபாவில் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில விடிஞ்ச உடனே அவங்க கண் திறந்து பார்க்கறாங்க. அப்புறம் மெதுவா நடந்து போய் கதவை திறக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பசிய அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு எங்கேயாவது இருக்கான்னு சுத்தியும் முத்தியும் பார்க்கறாங்க. அப்புறம் டேபிள் மேல இருக்கிற சில பழங்களை பார்க்கறாங்க. அந்த பழங்களை எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அடுத்த செகண்டே அவங்க அந்த பழத்தை துப்பிட்டாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு அது பழ மாதிரியே இல்லை, ஒரு மண்ணை சாப்பிட்ற மாதிரி இருந்தது. எதிர்பாராத விதமா பிரியா நேற்று பார்த்த அதே கண்ணாடியில மறுபடியும் தான் முகத்தை பார்க்கறாங்க. அந்த கண்ணாடியில தான் முகத்தை பார்த்த உடனே அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதுல வயசான மாதிரி தெரியுது. கண்ணாடியில தூசி படிஞ்சிருக்கிறதால தான் வயசான மாதிரி தெரியணும்னு நினைச்சுக்கிட்டு உடனே அவங்களோட கர்ச்சிப்பை எடுத்து அந்த கண்ணாடியை தொடச்சிட்டு பார்க்கறாங்க. பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. 22 வயசு பொண்ணா இருந்தவங்க இப்ப 62 வயசான பாட்டியா மாறிட்டாங்க. முதல்ல அவங்களோட கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. அவங்களோட முகத்தை பலமுறை தொட்டு பார்க்கறாங்க. கண்ணாடியில் இருக்கிற அதே உருவம் மாதிரி தான் அவங்க உருவம் இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் அந்த வீட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்றாங்க. இப்படியும் அந்த வீட்டோட கதவை திறந்து வெளியே வந்து பார்க்கறாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அந்த வீட்டுக்கு வெளியில சோகம் நின்றுட்டு இருக்காரு. உடனே பிரியா சோகமோட கழுத்தை பிடிச்சு நெருக்கி சோகம் கிட்ட கேட்கறாங்க, என்ன வீடு இது? யாரோட வீடு இது? என்ன ஆச்சு? ஒரே ராத்திரியில நானு இப்படி கிளவியா மாறிட்டேன். என்ன பண்றீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. பிரியா அப்படி கேட்ட உடனே சோகம் ரொம்ப சோகமான குரல்ல சொல்றாரு, பிரியா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. இது சபிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு அரக்கன் தான். அவன் மனுஷங்களோட வயசை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்வான். இந்த வீட்டை பாதுகாக்கிற பொறுப்பு அது எங்கிட்ட இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேரை கூட்டிட்டு வருவேன். அதனால இந்த வீட்டு ஓனர்கிட்ட இருந்து எனக்கு பணம் கிடைக்கும். ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தா 1 கோடி பணம் கிடைக்கும். நான் ஒரு அநாத பிரியா. என் பையனுக்கு கேன்சர். அவன் இருக்கிறத நான் விரும்பல. அவன் சிகிச்சைக்கு பணம் வேணும். அதனால தான் பிரியா. சோகம் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிரியா சோகமோட கணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டு அவங்க சொல்றாங்க, வெக்கமா இல்லையா? இவ்ளோ கஞ்சூசா இருக்க. பையனுக்கு உடம்பு சரியில்லை, அது கூட நீ கண்டுக்க மாட்டேங்கிற. அவனுக்கு கேன்சர் வர பதில் உனக்கு வந்திருக்கணும். ஒரு மோசமான ஹியூமன் பீயிங் நீ. அது மட்டும் இல்லாம ஒரு மோசமான அப்பா கூட. பிரியா சோகம் கிட்ட இப்படி சொல்லிட்டு சோகமை தள்ளி விட்டுட்டு தான் காதலனோட வீட்டுக்கு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்ச தூரம் போன உடனே சோகம் பிரியாவை பார்த்து சத்தமா கத்தி சொல்றாரு, ரொம்ப தூரம் போகாதீங்க. நீங்க தூரமா போக போக வயசாயிட்டே போகும். நீங்க சீக்கிரம் பலவீனம் ஆயிடுவீங்க. நீங்க திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போறதுதான் நல்லது. இந்த வீடு மட்டும்தான் உங்களை வாழ வைக்கும். இல்ல நீங்க சீக்கிரம் இறந்து போயிடுவீங்க. சோகம் சொன்னதை பிரியா இப்படி நின்னு கேட்டுட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம தான் காதலனோட வீட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. பிரியாவை பார்த்த உடனே பிரியாவோட காதலன் இது பிரியாவோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டாரு. ஏன்னா பிரியாவோட அம்மாவோட முகமும் இப்படிதான் இருக்கும். பிரியாவை பார்த்து பிரியாவோட அம்மான்னு நினைச்சுக்கிட்டு பிரியாவோட காதலன் கையெடுத்து கும்பிட்டு வண்டி போட்டு பிரியா கிட்ட சொல்றாரு,
இங்க பாருங்க, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்பு தான். நான் உங்க பொண்ணை காதலிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவ வீட்டை விட்டு வரதுல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. இங்க பாருங்க, என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. பிரியா நைட் முழுவதும் பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு செய்தி வந்தது. சரி, நீங்க அவளை உங்க கூட கூட்டிட்டு போங்க. நிஜமாவே உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்களோட காதல் ரொம்ப உண்மையானது தான். ஆனா அதுக்கு நான் தகுதியானவனே இல்ல. தான் காதலன் இப்படிலாம் சொல்றத கேட்டு பிரியாவோட கண் ஈரமாயிடுச்சு. தான் காதலனோட வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தையை கேட்ட உடனே பிரியா அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்த உடனே அவங்களோட காதலன் அவங்கள மடியில தூக்கி வச்சுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு சோகம் வராரு. அப்புறம் பிரியாவை தூக்கிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ள விட்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரியாவுக்கு சுயநினைவு வருது. உடனே அவங்க சோகம் கிட்ட சொல்றாங்க, நான் வீட்டுக்குள்ள போறேன். வீட்டை உள்ள இருந்து நல்லா லாக் பண்ண போறேன். தயவு செய்து அந்த வீட்டுக்குள்ள வேற யாரையும் அனுப்பிடாத. உன் தங்கச்சியோட பேச்சு தயவு செய்து கேளு. இப்படி சொல்லிட்டு பிரியா அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. உள்ள போய் உள்ள இருந்து அந்த வீடை பூட்டிக்கிறாங்க. 1.5 வருடங்கள் கழித்து என்ன நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனா இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறம் சோகமோட பேராசை இன்னும் குறையல. சோகமோட மகன் கேன்சரால இறந்து போய் 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் விட இன்னும் ஆட்களை தேடிட்டு தான் இருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அரக்கன் மக்களோட பயத்தை சாப்பிட்டு இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்துல இருக்கிறவங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி மெயில் அட்ரஸ்க்கு உங்களோட கதையை அனுப்புங்க. அடுத்த பயங்கரமான கதை உங்களோட தான் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.